Hi friends, welcome back to our channel. ஸோ அந்த ஒரு பெரிய டே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு வந்து எஃப்ஓஎம்சி டே. அதாவது ஃபெட்டோட மீட்டிங் வந்து இருக்கிற டே. ஸோ ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் என்ன இருக்கு? அதே மாதிரி சேம் டைம் அவங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட், மெட்டா 2மே ஏர்னிங்ஸ் வந்துருந்தது. ஸோ ஆஃப்டர் த பெல் அன்னைக்கு. அதுக்கு மேல ஓவர் த வீக்கெண்ட் வந்து ஈரான், யுஎஸ்க்கு வந்து சர்ப்ரைஸா மிசைல் அட்டாக் வேற பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஆயில் ப்ரைஸ் வந்து ஸ்பைக் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து செஷன் வந்து செம்ம வாலடைலா இருக்கும். லெட்ஸ் பிரேக் டவுன் எவ்ரிதிங். உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி இருந்தது? ஃபியூச்சர்ஸ் யுஎஸோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்க போகுது? ஃபெட் வந்து என்ன டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு? அதே மாதிரி ஆயில் வந்து எப்படி இருக்கு? பாண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான நிலைமையில இருக்கு? டெக்கோட ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ஓவராலா கவர் பண்ணுவோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ட்ரேடிங் லெவல்ஸ் கூட சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஷியா மார்க்கெட்டுக்கு போலாம். ஸோ ஏஷியா மார்க்கெட் வந்து செம ரஃப் பேட்சா இன்னைக்கு வந்து ஏஷியன் மார்க்கெட்டுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த இது வந்து உங்களுக்கு பியரிஷ்ல தான் இருக்கு. ஸோ புல்லிஷ்ல போன ஒரே ஒரு இது வந்து நம்மளோட சைனாவோட இது ஹேங்ஸாங் போயிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில க ஏஷியன் மார்க்கெட் தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்ல போயிருக்கு. பாக்கி எல்லாமே நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சவுத் கொரியாவோட காஸ்பி வந்து 10-11% வந்து கிராஷ் ஆச்சு. ஆனதுலேருந்து கொஞ்சமா ரெக்கவர் பண்ணி மேல முடிச்சிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்ல ஹெவி செல்லிங் இருந்துச்சு இன்னைக்கு காஸ்பிய பொறுத்தவரைக்கும். சாம்சங் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், எஸ்கே ஹைனிக்ஸ் 2மே டபுள் டிஜிட் பெர்சன்டேஜ்ல வந்திருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ பிகாஸ் எஸ்கே ஹைனிக்ஸோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் வந்து ப்ராஃபிட்டபுளா தான் குடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ ப்ராஃபிட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 557% இயர் ஆன் இயருக்கு ஜம்ப் இருக்கு. செம்ம ஸ்ட்ராங்கான நம்பரா தான் குடுத்துருக்கு. ஸோ அதனால ஒரு ரேலிக்கு வந்து காஸ்பி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜப்பான் வந்து நிக்கை வந்து உங்களுக்கு அ 2.6லேருந்து 4% வரைக்கும் ஃபால் போயிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கு. ஸோ சிப் ஸ்டாக்ஸுக்கு வந்து வீக்னஸ் வந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நெறைய சிப் கம்பெனிஸ் வந்து டபுள் டிஜிட் பெர்சன்டேஜ்ல தான் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. தாய்வான் வந்து இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 5% டவுன். பிகாஸ் அந்த செமிகண்டக்டர் ரவுட்ல வந்து அதுவும் மாட்டிக்கிச்சு உங்களுக்கு. ஸோ இன்ட்ரஸ்டிங்கா ஹாங்காங் ஹாங்காங்கோட ஹாங்செங் ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட்டா 1.3 டூ 1.4% வந்து ப்ராஃபிட்ல வந்திருந்தது காலையில வரைக்கும். இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் வந்து முடிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் எல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஓரளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறது வந்து ஹேங்ஸாங் மட்டும் தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பார்கெனிங் வந்து ஹண்டிங் மோட்ல தான் இருக்காங்க. அ ஹேங்ஸாங்க பொறுத்தவரைக்கும். ஸோ ஓவரால் பிக்சர் என்ன அப்டின்னா, அ எ நேத்தி வந்து செமிகண்டக்டர்ல வந்து ஏஐ வேல்யூவேஷன்ல வந்து பேனிக் இருந்தது. சிப் காம்படிஷன் வந்து சைனாவோட பிரேக் த்ரூ நியூஸால பெரிய ஃபியர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டெபிலைசேஷன் மோடுக்கு வந்திருக்கு. குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் ரிஸ்க் ஆஃப் லேர்னிங்ல இருக்கு. பட் நாட் டோட்டல் பேனிக்ல. காரணம் ஃபெட் டெசிஷன்ஸும் டெக்கோட ஏர்னிங்ஸும் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி வரும் யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து யுஎஸ் ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். யுஎஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்க தெரியுதா? ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைட்டா நெகட்டிவ்ல இருக்கு. மத்த 2ம் வந்து ஓரளவு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளாட் பயாஸ்லயே இருக்குன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு. ஸோ S&P 500 கொஞ்சம் ஓரளவு ஃப்ளாட்ல இருக்கு. 0.2% கிட்டன்னு வச்சுக்கயேன். அதுக்கப்புறம் நாஸ்டாக் வந்து மிக்ஸ்டு சிக்னல் தான் குடுக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 0.3 வரைக்கும் போயிட்டு, இப்ப திருப்பி இறங்கிட்டு இருக்கு. ஸோ சிப் ஸ்டாக்கோட வீக்னஸ் கன்டின்யூ ஆகுறதுனால தான் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட் டூ நெகட்டிவ்ல இருக்கலாம் அப்படின்ட்டு தெரியுது. டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா தான் தெரியுது. ஆயில் பிரைஸோட ஸ்பைக்ல வந்து டிஃபென்ஸ் ரொட்டேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ ரசல் 2000 பொறுத்தவரைக்கும் பிராடர் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ட வந்து ஃபாலோ பண்ணும். அதுவும் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கான பெரிய
ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்டோட சேர்மன் பேசுறதா தான் இருக்கும். ஃபெட்டோட ரேட் டெசிஷன பத்தி தான் இருக்கும். ஸோ நியூ ஃபெட்டோட சேர்மன் கெவின் வாஷ் வந்து அவர் ஒரு நோ கைடன்ஸ் அப்ரோச்ச வந்து ஃபாலோ பண்றாரு. அதாவது பாவல் டைம்ல இருந்த மாதிரி இல்ல. கிளியர் சிக்னல் குடுக்காம வைக்கிறாரு உங்களுக்கு. பாவல் டயத்துல முன்னாடியே ஃபெட் மீட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ் வந்து குடுப்பாரு உங்களுக்கு பாவல். இப்ப வந்து கெவின் வாஷ் வந்து அப்படி ஒரு கெஸ்ஸ வந்து குடுக்க மாட்டேங்கிறாரு ட்ரேடர்ஸ்க்கு. அதனால தான் ட்ரேடர்ஸ் வந்து இப்ப வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. மார்க்கெட் இப்ப 33% ப்ராபபிலிட்டி குடுத்திருக்கு ஒரு ரேட் ஹைக்குக்கு. அ ஹோல்ட் பண்றதுக்கு இல்ல, கட் பண்றதுக்கும் இல்ல. இது ஒரு செம அன்யூசுவல் காரணமா இப்ப வந்து நம்ம வந்து நியர் 0 ஃபார் ஹைக் அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து நிக்கிறாங்க இப்ப. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் வந்து ஸ்பைக் ஆகிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால. அதே சமயம் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்கு. ஹைலைட் பண்ணுச்சு உங்களுக்கு. அதேமாரி சிட்டாடல் செக்யூரிட்டீஸ் வந்து மேக்ரோ ஹெட் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ "வி நவ் சீ எ ரேட் ஹெட் ரேட் ஹைக் ஹைக் அட் த ஜூலை மீட்டிங்" அப்படின்ட்டு ஒரு இது மாதிரி ஹிண்ட் மாதிரி குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாண்ட் மார்க்கெட் வந்து எப்போ ரியாக்ட் பண்ணுச்சுன்னா, ட்ரெஷரீஸ் வந்து ஸ்டால்ட் ஆகியிருக்கு. 3 டேஸ் கெயினுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நியர் 1 மந்த் ஹை கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுல வந்து டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ண போறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிரேக் டவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ரேட் ஹைக் சினரி வந்து பெனிஃபிட் பண்ணும். டெக் அண்ட் குரோத் ஸ்டாக்குக்கு நெகட்டிவ் பண்ணும். ஸோ அதே ஆல்ரெடி ஏஐ வந்து வேல்யூவேஷன் ஒரியில இருக்கிறதுனால, அதில ரேட் ஹைக் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா, செல்லிங் பிரஷர் வந்து திருப்பியும் ஜாஸ்தி ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வேல்யூ ஸ்டாக்குக்கு வந்து ரிலேட்டிவ்லி இன்சுலேட்டடா இருக்கும். உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் பாதுகாப்பா பொத்தி பொத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆயில் மார்க்கெட்ல வந்து செம ஆக்ஷன் நடக்குது. ஸோ ஈரான், யுஎஸ் ஃபோக்கஸ்க்கு ம் அ உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் அட்டாக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து யுஎஸ் மேல. யுஎஸ் ஃபோர்ஸஸ் மேல சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த இதுல. ஸோ யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் வந்து இன்டர்செப்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால பிரெண்ட் க்ரூட் வந்து நியர்பை 4% வந்து ஹைக் ஆயிருக்கு. 5% கிட்ட இப்ப வந்து ஹைக் ஆயிருக்கு. அதே மாதிரி WTI க்ரூட் வந்து உங்களுக்கு வந்து அதுவும் 5% கிட்ட வந்து உங்களுக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கா தான் இருக்கு. இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இஷ்யூவோட கன்டினியூஷன் தான். அதனால ஆல்ரெடி கப்புள் ஆஃப் மந்த் இந்த டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. இது ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு வந்து டைரக்ட் த்ரெட்டா அ இருக்கு. அதே சமயம் ஃபெட் டெசிஷனுக்கு வந்து காம்ப்ளெக்ஸிட்டி வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகுது. வாஷ் வந்து என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறத இனிமே தான் பார்க்கணும் நம்ம. ஸோ கோல்டு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா தான் உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் குடுத்துருக்கு, கோல்ட பொறுத்தவரைக்கும். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேரிஷ் சென்டிமென்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பேரிஷ் இல்ல. 0.01% தான் உங்களுக்கு வந்து சேஞ்சே கோல்டுல. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $4029 கிட்ட உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேட்லேருந்து சேஃபா டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்த வந்து கேப் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ விக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து அ ஸோ வாலடைலிட்டி இண்டெக்ஸ பார்த்தோம் அப்படின்னா, விக்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வந்து கூல் டவுன் ஆயிருக்கு நேத்தி. அது இது வந்து இன்னைக்கும் கன்டின்யூ ஆயிடுச்சு. 13.28 ரேஞ்சிலேயே இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெரிய வாலடைலிட்டி இருக்காது. இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது 19 கிட்டலாம் போயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் வந்து வாலடைலிட்டி வந்து இன்னைக்கு வந்து நல்லா ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆனா மெயின் ஈவென்ட்டுக்கு வருவோம். இன்னைக்கு ஆஃப்டர் த பெல்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அண்ட் மெட்டா ரிசல்ட் 2மே வருது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன அனாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இபிஎஸ் வந்து $4.2 வந்து உங்களுக்கு வந்து பில்லியன் டாலர் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னும், ரெவென்யூ வந்து $87.62 பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து குரோத் இருக்கும் அப்படின்ட்டும் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பிரைஸ் வந்து ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட்க்கு வந்து 7.24% வந்து ஏறிடுச்சு. இது வந்து ஒரு செம பிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்விங் ட்ரேட்ல வந்து குடுத்துருக்கு. இது வந்து நார்மலா குடுக்குற ஆவரேஜ விட ஜாஸ்தி உங்களுக்கு. ஸோ இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து மெட்டாவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து குரோத் வந்து ரொம்ப பெரிய குரோத்தா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மெட்டாவோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் வந்து
கிளியர்ன்னு சொல்றாங்க அனாலிசிஸ்ட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஸ்பெண்டிங்க பத்தி ஆல்ரெடி ஆட் ரெவென்யூல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா கேபெக்ஸ் கைடன்ஸ் ஏஐயோட கேபெக்ஸ் கைடன்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 125 டூ $145 பில்லியன் கிட்ட ரேஞ்ச் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் 2ம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 10% ஏப்ரல்லேருந்து 10% வந்து இறங்கிடுச்சு. ஸோ இப்ப அது என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஆர் பிரேக் லெவல்ல தான் இருக்கு. ஒண்ணு இந்த லெவல்லேருந்து மேல போகணும். அப்படி இல்லாட்டினா திருப்பியும் கீழ வரணும் அப்படிங்கிற லெவல்ல தான் இப்ப மெட்டா அண்ட் இது 2மே இருக்கு. ஸோ ஆல்ஃபாபெட்டோட கேபெக்ஸ் கைடன்ஸ் வந்து மார்க்கெட்ட வந்து ஆல்ரெடி பயமுறுத்திட்டாங்க உங்களுக்கு ஆல்ஃபாபெட் கூகுள பொறுத்தவரைக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி நெர்வஸ் மோட்ல தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஸ்டாக்ஸ் வந்து என்னென்ன வாட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவால்காம். ஸோ குவால்காம் வாட்ச் பண்ணுங்க இன்னைக்கான ஸ்டாக்ஸ்ல. குவால்காமோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவால்காமோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு. அதாவது $168 கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல்டிங்ஸ். ஸோ ஆர்ம் ஹோல்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதுவும் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இங்க 277 அப்படிங்கிற ஏரியால இருக்கு. சப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்னும் வந்து அது வந்து கீழ விழறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா 226 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிஎன்ஜி பார்க்கலாம். ஸ்டார்பக்ஸ். ஸோ ஸ்டார்பக்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த சப்போர்ட்ட வந்து அது பிரேக் பண்ணாத வரைக்கும், அதாவது $100க்கு கீழ வந்து இறங்காத வரைக்கும் உங்களுக்கு வந்து சேஃபான லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஜெனரல் டைனமிக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்லயும் ஓப்பன்ல தான் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபிகர்ல இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, ஸோ $397 அப்படிங்கிற இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய கேண்டில் மூலியமா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு அ அப்சைட் மூவ்க்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு இதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏர்னிங் கேலண்டர்ஸ்ல இன்னைக்கு இருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படின்ட்டு தெரியும். ஆல்ரெடி இதுல வந்து ஜெனரல் டைனமிக்ஸ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 395.97ல கொண்டு போய் ஓப்பனிங் வச்சிருக்காங்க. அதாவது நார்மலா நேத்து க்ளோஸ் பண்ண விட பெரிய ஓப்பனிங்ல தான் கொண்டு போய் வச்சிருக்கிறனால, அவங்க எஸ்டிமேட் பண்ணத வந்து ரீச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான செக்டார் வைஸ் ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங்க்கு வந்து ரேட் ஹைக்கோட ஹோப்ஸ் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ட தந்திருக்கு. ஆயில் ஸ்டாக்ஸுக்கு வந்து ஆயில் ஸ்பைக்னால எனர்ஜி ஸ்டாக்ஸுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து பூஸ்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ்க்கு வந்து டிஃபென்சிவ் ரொட்டேஷன்ல இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜி அண்ட் செமிகண்டக்டர் ஸ்டாக் இந்த வாரத்துலயும் வீக்கர் ஸ்டாக்ல தான் இருக்கு உங்களுக்கு இன்னைக்குமே. ஸோ கம்யூனிகேஷன் சர்வீஸ் வந்து மெட்டா ஏர்னிங்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி ஸ்விங் வந்து எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் கன்சர்ன் வந்து ரிஸ்க் ஃபேக்டரும் உங்களுக்கு வந்து டாப் 10 ஸ்டாக்ஸ் S&P 500ஓட 38% வெயிட் வந்து ஹோல்ட் பண்றாங்க. டாட்காம் வந்து பீக்க விட அதிகம். ஸோ இது ஒரு ஃப்ரிஜைல் செட்டப்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு மெகா கேப் வந்து மிஸ் பண்ணா ஹோல் இண்டெக்ஸுமே இம்பாக்ட் பண்ணும் இன்னைக்கு. ஸோ ஸ் இத வந்து இன்னைக்கு வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஹைக்கோட ஸ்டேக்ஸ் ஹைக்க பத்தி பார்த்தோம். ஸோ ஃபெட்டோட ஹைக்கோட ரிஸ்க், ஈரானோட சர்ப்ரைஸ் அட்டாக்கு, ஸோ 2 மேக்னிஃபிசன்ட் 7 கம்பெனிஸ்ல ஏர்னிங்ஸ் வந்து இன்னைக்கு வருது. அதே மாதிரி நல்ல வேளை அது மார்க்கெட் ஹார்ஸ்க்கு அப்புறம் வருது. வாலடைலிட்டி லைட்டா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்தியா விக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூல் டவுன்ல தான் இருக்கு. அது ஹை காணுச்சுனா தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து வாலடைலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பொசிஷன் சைசிங் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அ
எனக்கு இன்னைக்கு மார்க்கெட்டோட டேக் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. புல்லிஷா, பியரிஷான்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் அப்டேட்ட ந ந பாருங்க. அதே மாதிரி நல்லா ட்ரேடிங் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.